அதான் ஓடி ஓடி உழைச்சாலும் ஒட்டுற மனு தாங்க ஒட்டும். நிறைய பேர் சொல்லுவாங்க, சம்பாரித்தோம்னா நம்ம முன்னேறிடலாம், நம்ம இந்த வழியை நல்லா உழைக்கணும், நல்லா பாடுபடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் சும்மாங்க. என்ன பாடுபட்டாலும் சரி, என்ன உழைச்சாலும் சரி, கிடைக்கிறது தாங்க கிடைக்கிது. நிறைய பணக்காரங்க நிறைய பேர் சம்பாதிக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு வழியில் அவங்க வீட்டு ஆளுங்க யாராவது உதவி இருக்கணும். அவங்க ஃபேமிலியில் அவங்களுக்குன்னு ஒரு சேஃப்டிக்கு இருக்கணும். அது அப்படி இருந்தால் மட்டும்தாங்க அவங்களால முன்னேற முடியும். அவங்களால பணக்காரங்களால அவங்களால தொழிலதிபராகவும் ஆக முடியும். நம்மளை மாதிரி ஏழைங்கள்லாம் நமக்கு பின்னாடி ஒன்றும் கிடையாது. நம்ம தான் உழைச்சி நம்ம தான் சம்பாதிக்கணும். அதில் சேஃப்டிக்கு பண்ணணுன்னா ஒன்றும் முடியாது. ஏதோ சாப்பிட்றோமா, வாடகை கொடுத்தோமா, அந்த இதில் தான், அந்த ரவுண்டிங்கில் தான் ஓடும். நிறைய பேர் சொல்கிறத பார்த்தா நமக்கும் ஆசை ஜாஸ்தியாக இருக்கும். ஆமாம், இப்படி பண்ணால் நல்லா முன்னேறலாம் போல இருக்குது, அப்படி பண்ணால் நல்லா முன்னேறலாம் போல. ஆனால் எதுவுமே முன்னேற முடியாதுங்க. சும்மா அது வெளியப்படியாக இப்போ யூடியூப்பில் கூட எடுத்துக்கோங்களேன். நிறைய பேர் அவ்வளோ சம்பாரிச்சேன், இவ்வளோ சம்பாரிச்சேன், கார் வாங்கினேன், பைக் வாங்கினேன், இது வாங்கினேன், வீடு வாங்கினேன்ட்டு. அதெல்லாம் இந்த யூடியூப் மூலயமாலாம் வாங்கலைங்க. நிறைய பேர் வேறு வழியில் வாங்குகிறாங்க. அது கன்ஃபார்ம் தெரியுது. யூடியூப் மூலயமா நான் வாங்குகிறேன், அப்படி சம்பாதிக்கிறேன், அதெல்லாம் சும்மா பேச்சு. அதேமாதிரி பெரிய பெரிய கம்பெனி வச்சுருக்கிறவங்கெல்லாம் அவங்களும் தன்னுடைய உழைப்பில் வாங்க. முதல்ல அவங்களுக்கு முன்னோடியாக யாரோ பணம், அவங்க அப்பாவுடைய பணமோ அவங்க தாத்தாவுடைய பணமோ தான் போட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் இவங்க உழைப்ப போட்டிருப்பாங்க. அது வேணால் சொல்லலாம். ஆனால் நானாக உழைச்சி நானாக முன்னேறணும்னு சொல்கிறதெல்லாம் அதெல்லாம் சும்மாங்க, பொய். நம்மளும் தான் நாய் மாதிரி உழைக்கிறோம், நாய் மாதிரி பாடுபடுறோம். ஆனால் ₹1 இன்ன வரைக்கும் எடுத்து வைக்க முடிய மாட்டேங்குது. பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணு, கமெண்ட் பண்ணு.